டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டிஎன் டெட் எக்ஸாம், ஸோ இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுடைய மார்க்கை வந்து கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கோரிக்கை வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து தேர்வர்கள் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நியூஸ் ஸோ பரவலாக போயிட்டு இருக்கு. இந்த நியூஸ் மூலயமா நம்மளுக்கு எதனா பெனிஃபிட் கிடைக்குமா? ஏன்னா நிறைய பேர் கேட்கறது இதுதான். ஸோ இது வந்து இப்போ மார்க் எதனா ரெடியூஸ் பண்ணுவாங்களா, குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா சான்சஸ் இருக்கு, நிறைய பர்சன்டேஜ் சான்சஸ் இருக்கு. ஆனா நம்ம வந்து அதை எப்படி எடுத்துட்டு போனோம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. சும்மாவே போயிட்டு வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு எங்களுக்கு வந்து மார்க் குறைங்க, 82 மார்க் எங்களால் எடுக்க முடியல, மார்க் வந்து எங்களுக்கு கொஞ்சம் குறைச்சிங்க அப்படின்னா நாங்கள் எல்லாருமே வந்து பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு போய் சொன்னாக்கா குறைக்க மாட்டாங்க ஆக்சுவலி. ஆனா ரீசன் சொல்லணும், எதனால இந்த மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணணும். அதுக்குன்னு சொல்லிட்டு வி ஹேவ் டு சர்டன் ரீசன் சப்மிட் பண்ணணும். நம்ம வந்து இந்த ரீசன் எல்லாம் இருக்கு, இந்த ரீசனுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா குறைக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாக்கா கண்டிப்பா கன்சிடர் பண்ணுவாங்க. அப்படி நான் வந்து இந்த ஒரு நியூஸை கேட்ட பிறகு ஸோ எனக்கு கிடைச்ச ஒரு 7 ரீசன், ஒரு 7 ரீசனை நான் சொல்றேன். இந்த ரீசன் மூலியமா வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து தேர்வர்கள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு ஒரு ரெக்வஸ்ட் பேட்டர்ன் கொடுக்கலாம். ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரெக்வஸ்ட் பேட்டர்ன் ஒரு லெட்டர் மூலியமாவோ இல்லை ஒரு இமெயில் மூலியமாகவோ இல்லை ஒரு ஃபோன் பண்ணியோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ரெக்வஸ்ட்டை, உங்களுடைய கோரிக்கையை கொடுக்கலாம். நாமளாவே சும்மா வந்து சோஷியல் மீடியாவிலையோ இல்லை எதனா வந்து ஒரு போஸ்டரை வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்டேட்டஸ் வச்சுறது மூலியமாவோ இல்லை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்றது மூலியமாவோ எல்லாம் வந்து பார்த்தோன்னா எதுவும் மாறிடாது. ரீசன் வந்து பார்த்தோன்னா தெளிவா பக்காவா ரிட்டன் ஃபார்ம்ல கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா மெயில் மூலியமா கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா கால் பண்ணியாச்சும் வந்து பார்த்தோன்னா சொல்லணும். இப்படி எதனா ஒரு மூலியமா வந்து ஒரு மீடியமா நீங்க சொன்னீங்கன்னா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. அது கூட வந்து ஒரு 100 பேர் சொன்னா மாறிடுமா, 1000 பேர் சொன்னா மாறிடுமா அப்படிலாம் இல்லை. ஒரு 2 லட்சம் பேர் அப்ளை பண்றீங்க இந்த எக்ஸாமுக்கு அப்படின்னா அந்த 2 லட்சம் பேருமே வந்து அந்த ரெக்வஸ்ட் பேட்டர்னை கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் அவங்க ஏத்துக்குவாங்க. அப்படி என்னென்ன ரீசன் எல்லாம் சொன்னா மேபி ரீசன் வந்து அக்செப்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரீசன் என்ன ரீசன் நம்ம சொல்லலாம் அப்படின்னா ரெகுலரா இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி போர்ட்ல கண்டக்ட் பண்றது இல்லை. ஃபர்ஸ்ட் ரீசன். இது யூஸ்வலா என்ன பண்ணணும் அப்படின்னா வருஷத்துக்கு 2 வாட்டி இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர்பி சைட்ல இருந்து கண்டக்ட் பண்ணணும். பட் பண்றது இல்லை. அப்படி 2 வாட்டி பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு வாட்டி விட்டா கூட சரி ஓகே இந்த வாட்டி நம்மளால இந்த 82 மார்க் எடுக்க முடியல, அடுத்த எக்ஸாம்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் மோர் எஃபர்ட்டை போட்டு அதை கிளியர் பண்ற ஐடியாவை நம்ம வந்து கொண்டு வரலாம். அப்படி ரெகுலரா கண்டக்ட் பண்றது ஆக்சுவலா வந்து 2 வாட்டி வரணும். ஒரு 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 எக்ஸாம் இந்த வந்து பார்த்தீங்கன்னா நாம்ஸ் படி டிஆர்பி போர்ட்ல இருந்து டெட் எலிஜிபிலிட்டி எக்ஸாமை 2 வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு கண்டக்ட் பண்ணணும். பட் வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட கண்டக்ட் பண்ற மாட்டேங்கிறாங்க. இப்போ லாஸ்டா 2022 நடந்துச்சு பேப்பர் 1, 2023 பேப்பர் 2 நடந்துச்சு. அப்போ 2024 நடக்கவே இல்லை இந்த எக்ஸாம். அது கூட 2022, 23 நடந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கண்டக்ட் பண்றது இல்லை, அதுக்கு முன்னாடியே கால் ஃபார் ஆன எக்ஸாமை தான் அப்போ கண்டக்ட் பண்றாங்களே. அப்போ கேப் என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப லேட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு இர்ரெகுலாரிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இங்க கொண்டு வந்துடுறாங்க. அப்படி ரெகுலரா வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் எக்ஸாம் வந்தா கூட இந்த ஒரு கோரிக்கையை நம்ம வந்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இதையும் நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு ரீசனை நம்ம வந்து கொடுக்கலாம். செகண்ட் ரீசன், ஒரே ஒரு வாட்டி மட்டும் இப்போ எஸ்டி அப்படின்ற ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா 60 மார்க் எடுத்தா போதும், நீங்க வந்து எலிஜிபிலிட்டியில வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து ஒன் டைம் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும்போது ஏன் வந்து அதர் கேண்டிடேட்டுக்கும் இந்த ரிலாக்ஸேஷனை ஒரே ஒரு வாட்டி மட்டும் அப்ரூவல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இது ஒரே ஒரு வாட்டி மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ மற்ற கேண்டிடேட்டுக்கு 60 மார்க் எடுக்க வேண்டாம், ஒரு 75 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு நார்மலா நீங்க வந்து ஒரு 75 மார்க் வந்து கன்சிடர் பண்ணி ஒரே ஒரு வாட்டி கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எலிஜிபிலிட்டியில வந்து ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கலாம். ஸோ இந்த ரீசன் நம்ம வந்து கேட்கலாம். அடுத்தது கம்பேரிங் அதர் ஸ்டேட். மற்ற ஸ்டேட்டை காட்டிலும் நம்ம ஸ்டேட்ல வந்து பார்த்தோன்னா மார்க் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஒரு கம்பேரிசனை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொல்லலாம் மற்ற ஸ்டேட்லலாம் 75 மார்க் எடுத்தாலே
இப்போ பிசி, எம்பிசி, எஸ்சி, ஸோ இந்த பிடபிள்யூடி இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஒரு 75 மார்க் எடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் மார்க் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை ஏன் வந்து நம்ம தமிழ்நாட்டு ஸ்டேட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா இது ஒரு ரீசனா வச்சா கூட கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அடுத்த ரீசன் என்ன அப்படின்னா, இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரீசனா கூட நம்ம வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம பிஎட் அண்ட் டிடிஎட் இங்கவே வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி வந்து ட்ரைனிங்கை நம்ம வந்து எடுத்துட்டு தான் வந்திருக்கோம். இந்த ஒரு ப்ரொஃபஷனை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா 1 இயர் இல்லை 2 இயர்ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா இது வந்து ட்ரைனிங் நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஸோ யூ ஆர் ஆல்ரெடி ட்ரெயின்டு டீச்சர். உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக நீங்கள் வைக்கிறது இல்லை, இவ்வளோ மார்க் எடுத்து தான் நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த கண்டிப்பாக இதை வந்து குறைக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஒன்றுமே தெரியாத நம்ம உள்ளே வரல, ஆல்ரெடி ஒரு டீச்சிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரோம். இந்த டீச்சிங்கை பற்றின ஒரு நாலேஜ் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா ஒரு 2 இயர்ஸோ இல்லை 1 இயர்ஸ் கோர்ஸோ முடிச்சுட்டு தான் நம்ம வந்து இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா தான் இந்த எக்ஸாமை அப்பியர் ஆகிறோம். இதுலேயுமே வந்து பார்த்தோன்னா டிஸ்குவாலிஃபைட் பண்ணாக்கா இது கண்டிப்பாக வந்து ஒரு டீச்சர் மத்தியிலே வந்து ஒரு கெட்ட பேர் ஆகுது. ஆக்சுவலாக ஒரு 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 எலிஜிபிலிட்டி எக்ஸாம் கூட உன்னால் பாஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து ஒரு மக்கள் மத்தியில் வந்து பார்த்தோன்னா இது கிரியேட் பண்ணுற மாதிரி ஆகி போயிடுது. கடைசியில் ஒரு ஸ்டூடெண்ட் மத்தியில் கூட வந்து இவங்க வந்து இன்னமும் வந்து ஒரு டீச்சர் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் கூட இவங்க இன்னும் பாஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி வந்து அது கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஒரு என்னதான் ஒரு ட்ரைனிங் எடுத்தா கூட இது வந்து இந்த ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ணாதான் வந்து உண்மையான டீச்சர் ஆகிற மாதிரி வந்து இப்போ ஒரு ஃபீல் பண்ற மாதிரி ஆகி போயிடுது. ஸோ ஆல்ரெடி ட்ரெயின்டு டீச்சருக்கு எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மார்க் எடுத்து நீங்க பாஸ் பண்ணணும், இது ஒரு ரீசனா நம்ம கொடுக்கலாம். ஸோ அடுத்த ரீசன் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த டெட் எக்ஸாம் அப்படின்றது ஒன்லி எலிஜிபிலிட்டி, இதுல பாஸ் பண்ண வேலை கொடுக்க போறது கிடையாது. இது எல்லாருக்குமே தெரியும். நம்ம இன்னொரு எக்ஸாம் கண்டிப்பா நம்ம அப்பியர் ஆகிதான் ஆகணும். அப்போ இது ஜஸ்ட் ஒரு எலிஜிபிலிட்டி அப்படின்ற ஒரு எக்ஸாமுக்காக இவ்வளோ மார்க் எடுத்தாதான் நீங்க வந்து பாஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நீங்க வந்து டிஸ்குவாலிஃபைட் பண்றோம் அப்படின்னு சொல்றதை விட கொஞ்சம் இதுக்கு கண்டிப்பா மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் கிடையாது. அடுத்த எக்ஸாம் கண்டிப்பா என்ன பண்ணி தான் ஆகணும், எல்லாருமே அப்பியர் ஆகி தான் ஆகணும். அங்க அப்பியர் ஆகி எவ்வளவு மார்க் அதிகமா ஸ்கோர் பண்றாங்களோ அங்கதான் வேலை. அப்ப இதுல வந்து ஜஸ்ட் ஃபார் எலிஜிபிலிட்டி, ஸோ எலிஜிபிலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மார்க் வந்து வைக்கிறது கொஞ்சம் வந்து தவிர்க்கலாம். அதே மாதிரி சப்போஸ் இந்த மார்க் குறைக்கிறது மூலயமா ஒருத்தர் வந்து எலிஜிபிலிட்டியில் உள்ள வராங்க அப்படின்னா அவங்க வேற எதனா வச்சு கூட வந்து ஒரு சான்சஸ் போகலாம். மேபி ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்ல வந்து ஒர்க் பண்ண போகலாம், அப்படி இல்லைன்னா ஒரு எய்டட் ஸ்கூல்ல அப்ரோச் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கூட ஒரு டெம்பரரி போஸ்டிங் கூட அப்ரோச் பண்ணலாம். ஸோ இது மாதிரியான எதனா வந்து ஒரு 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 சான்சஸ் கூட கிடைக்கும். இதை கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கோரிக்கையால நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ரீசனா சொல்லலாம் கோரிக்கை வைக்கும்போது. அடுத்தது ஒரு ரீசன் சொல்லணும் அப்படின்னா சிலபஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஸோ இப்போ 2008 படிச்சவங்க 2009 படிச்சவங்க இவங்களாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சிலபஸ் எல்லாமே இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சிலபஸ்ல நிறைய மாற்றமும் வந்திருக்குது. சிலபஸ் அப்படின்னா ஸ்கூல் புக். இப்போ 2010 வந்து ஒருத்தர் வந்து டீச்சர் ட்ரைனிங் முடிக்கிறாங்க, பிஎட் முடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க படிக்கும்போது ஒரு ஸ்கூல் புக் வந்து வேற இருந்திருக்கும். இப்போ ரீசெண்டா ஃபாலோ பண்ற ஸ்கூல் புக்கு வந்து வேற. அப்போ கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க அந்த புக்கையும் படிச்சுட்டு வந்திருப்பாங்க, இப்போ இந்த புக்கையும் வந்து படிக்கணும். நிறைய விஷயங்களை இன்புட் அவங்க கண்டென்ட்டுங்களை திருப்பி 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 போட்டுட்டே இருக்கிற மாதிரி நிலைமை ஆகி போயிடுது கடைசியில். ஸோ அட்லீஸ்ட் அதையாச்சும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சிலபஸை இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதுக்காகவும் ப்ளஸ் அவங்க வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அந்த டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸை முடிச்சிட்ட பிறகு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்கறதுக்காகவும் இப்படியே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா கடைசியில் வந்து அந்த டீச்சர் ட்ரைனிங் படிச்சதே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இது என்னன்னா இது எலிஜிபிலிட்டியே பண்ணாத போயிட்டுமே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு அந்த டீச்சர் போஸ்டிங்கே கிடைக்காத போயிடும் கடைசியில். இது எல்லாமே ஒரு கன்சிடர் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சொன்னீங்கன்னா ரீசனா கவர்மெண்ட் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மூலியமா வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ as a டீச்சர்ஸ் இந்த எக்ஸாமுடைய ஆஸ்பரண்டா இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா சொன்னா ஓரளவுக்கு வந்து குறைக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சும்மாவே போயிட்டு வந்து மார்க்கை குறைங்கன்னா குறைக்க மாட்டாங்க. அதுக்கான ஸ்டாண்டர்ட் ரீசனை கண்டிப்பா கொடுக்கணும். இதுதான் ரீசன், இது மூலியமா தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கேட்குறோம்.
ஸோ இது இது ஒரு சில விஷயங்கள்லாம் இது மாதிரி இருக்கிறதால இந்த எக்ஸாம் வந்து டக்குன்னு கிளியர் பண்ண முடியல. ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மார்க்கை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ரெக்வஸ்ட் பேட்டர்னை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து ஒருத்தர் 2 பேராலலாம் இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிட முடியாது. ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டுமே எந்தெந்த ஸ்டூடெண்ட் இந்த எக்ஸாமுக்கு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 எக்ஸாம் அப்ளை பண்றீங்களோ எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ற எல்லாருமே இந்த ரெக்வஸ்ட் பேட்டர்னை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கன்சிடர் பண்ணுவாங்க. ஒரு 100 பேர் வந்து இந்த கோரிக்கை வச்சாங்க அப்படின்னா கன்சிடர் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஸோ இது வந்து நீங்க தான் இதுக்கு மேல வந்து பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு லெட்டர் ஃபார்ம்ல கொடுக்க போறீங்களா, இல்ல ஒரு இமெயில் மூலியமா வந்து ரெக்வஸ்ட் பண்ண போறீங்களா, அப்படி இல்லைன்னா நேரா போயிட்டு நீங்க வந்து மனு கொடுக்க போறீங்களா, எதுவா இருந்தாலுமே நீங்க பண்ணலாம். ஆஸ் ஒரு ஆஸ்பிரண்டா பண்றதுக்கு உரிமை இருக்கு. ஸோ இது வந்து இப்ப நானுமே சொல்றேன் அப்படின்னா நானுமே ஒரு ஆஸ்பிரண்டா கூட நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை சொல்லலாம். ஏன்னா நானுமே வந்து டிடிஎட் முடிச்சிருக்கேன், பிஎட் முடிச்சிருக்கேன், எம்எட் முடிச்சிருக்கேன். ஸோ ஐ எம் ஆல்சோ எலிஜிபிள். ஓகேவா? என்னடா இது இவங்கெல்லாம் ஏன் இது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது. ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் தி கேண்டிடேட். ஓகேவா? ஸோ நானுமே இந்த எக்ஸாமுக்கான எலிஜிபிளான ஒரு கேண்டிடேட் தான். இதை நான் சொல்றதுக்கான எனக்குமே வந்து பார்த்தா இந்த உரிமை இருக்கு. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா அக்செப்ட் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தேங்க்யூ.